இந்த பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா, அ இது வந்து உங்களோட பாஸ்ட் பர்சன். அது வந்து உங்களுக்கு சந்தேகமே தேவையில்ல. இது வந்து கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ரீடிங் தான். பட் இதில வந்து ஒரு பர்சனோட ஃபீலிங்ஸ் மட்டும் வெளியில வரும்னு எனக்கு தோணல. ஏன்னா இந்த சாங் வந்து எல்லாத்தையுமே ரொம்ப ஓப்பனா சொல்லிருச்சு. "வி டோன்ட் டாக் எனிமோர்." நான் க்ளோஸ்அப்ல காமிக்கிறேன். நீங்க வேணா படிங்க. நான் வந்து க்ரக்ஸ மட்டும் சொல்றேன். இந்த பர்சன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, "நீங்க பழசு மாரி பேசுறதில்ல. நான் வந்து தட் வாஸ் நாட் மீ. நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச யாரையோ ஒருத்தங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. அவங்களோட மூவ் ஆன் ஆயிட்டீங்க." இந்த பர்சன் கொஞ்சம் மேபி 2 விஷயம் நான் பார்க்குறேன். இந்த பர்சன் உங்கள பத்தி தப்பான காசிப் ஸ்ப்ரெட் பண்ணலாம். உங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருந்தது. இல்லன்னா வந்து நீங்க அவங்கள ஏமாத்திட்டீங்க. இந்த மாதிரி பொய்யான வதந்திகள் பரப்பி உங்க காதல உடைக்க முடியுமான்னு பார்க்கலாம். பட் யூ மூவ்ட் ஆன். அது வந்து ரொம்ப தெளிவா இருக்கு. இந்த பர்சன் வந்து ரொம்ப என்ன சொல்றது? செல்ஃப் பிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சுய பச்சாதாபம். அ அவங்கள வந்து நீங்க விட்டுட்டு போயிட்டீங்க அப்படிங்கிறதுல அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்பறதுக்கு கஷ்டமா இருக்கு. அடுத்து வந்து நீங்க நீங்க அழகா ஒரு வாழ்க்கையில முன்னாடி போயிட்டுருக்கீங்கிறது வந்து லைட்டா ஒரு பொறாமை உண்டு பண்ணுது. அந்த பொறாமையில இந்த பர்சன் உங்கள பத்தி தப்பா பேசுறதுக்கு வாய்ப்பு நெறைய இருக்கு. இல்லன்னா தப்பா பேசியிருக்காங்க. அதையும் தாண்டி உங்க காதல் வாழ்க்கை முன்னாடி போயிட்டுருக்கு. இதுதான் இந்த எனர்ஜிலேருந்து எனக்கு கிடைக்கிறது. இந்த பர்சன் திரும்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, லவ் லவ் மீ லைக் யூ டூ. யூ ஆர் த லைட். ஏன்னா இந்த பர்சன் வந்து ரொம்ப பொறாம பிடிச்சிட்டுருக்காங்க. ஏன்னா, இப்போ அவங்களுக்கு வந்து புரியிறது என்னன்னா, நீங்க தான் அவங்களோட வாழ்க்கை. நீங்க தான் அவங்களோட உண்மையான காதல். நீங்க தான் அவங்களோட க்யூர். யூ ஆர் த பெயின். அவங்க வலிக்கு ஒரே ஒரு முடிவு, நீங்க திரும்ப அவங்க வாழ்க்கைக்குள்ள போறது மட்டும் தான். அவங்க சொதப்பியிருக்கலாம். நெவர் நியூ தட் இட் வுட் மீன் சோ மச். உங்கள இழக்கிற வரைக்கும் அவங்களுக்கு அதோட அர்த்தம் தெரியல. உங்கள இழந்தது வந்து அவங்களுக்கு பெரிய பேரிடியா இருக்கு. இப்போ உங்கள எப்படியாவது கலைச்சிட்டு, உங்க காதல் வாழ்க்கைய இந்த மாரி குளறுபடிகள் உண்டு பண்ணி, அ உங்க வா உங்க வா உங்கள திரும்ப உங்க வாழ்க்கைக்குள்ள இழுத்துக்க முடியுமான்னு பார்க்குறாங்க. ஸ்னேக் எனர்ஜி. இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புரியும் நான் ஸ்னேக் எனர்ஜி பத்தி ஏன் பேசுறேன்னு. "யூ ஆர் த ஃபியர் ஐ டோன்ட் கேர் பிகாஸ் ஐ நெவர் பீன் சோ ஹை." அவங்க காதல பயத்தினால சொல்லாம இருந்திருக்கலாம். இல்லன்னா வந்து சூழ்நிலை காரணமா சொல்லாம இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் அவங்க தள்ளி தள்ளி போட்டு, இப்ப நீங்க ஒரேடியா தள்ளி போயிட்டீங்க. இப்போ அ மேபி இக்கரைக்கு அக்கரை பச்சை ஐ டோன்ட் நோ. பட் இப்போ திரும்ப நீங்க உங்க வாழ்க்கையில வந்துர முடியுமா? ஐ வோன்ட் கிவ் அப். பாருங்க இந்த பெர்சன் வந்து எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்க. உங்க காதல உடைக்கிறதுக்கு. ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட்டோட எனர்ஜி உள்ள வருதா? இல்ல வந்து இந்த பெர்சனோட எனர்ஜி தான் கன்டின்யூ ஆகுதான்னு பார்க்கலாம். ப்ளீஸ் பிரஸ். பிரபஞ்சம் இத படிக்க சொல்றாங்க. Your your love is all I need to feel complete. You make me smile effortlessly. My favorite place is inside your hug. ஸோ மேபி உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அந்த பர்சன் நினைக்கலாம். இது யாருன்னு நம்ம பார்க்கலாம், கிளாரிஃபை பண்ணுவோம். பட் இவங்களோட எண்ணம் என்ன அப்படின்னா, அவங்கள வந்து நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்க வைக்கிறீங்க. அவங்க மனசு ரொம்ப குழந்தைத்தனமாக இருக்குது. ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக சிரிக்க முடியுது அவங்களால. நீங்கள் தான் அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்த லவ். அதே மாதிரி வந்து உங்களோட அருகாமை, உங்களோட அரவணைப்பு, உங்களோட வார்ம்த் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப தேவை. இது வந்து நீங்க இந்த வார்ம்த் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம். இல்லன்னா உங்களோட வார்ம்த்த வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுங்கிறது உங்களோட விஷயம் இருக்கலாம். இவ்வளோ காதல் இருக்கிற இடத்துல, உங்களோட அந்த அருகாமை, உங்களோட அந்த ஹக் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுங்கிறது உங்களோட விஷயம் இருக்கலாம். இஃப் தே ஹேவ் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அத வந்து அவங்க ரொம்ப மிஸ் பண்றாங்க. லெட்ஸ் சி ஹூ இஸ் திஸ்? ஹெர்மிட் மோட். நீங்க யாரோட வாழ்க்கையில இல்ல, எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லடா அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. நீங்க உள்வாங்கிட்டீங்க. நீங்க வந்து யாரோட வேலைக்கும் போறதில்ல. நீங்க ஏதோ ஒரு விஷயத்த தேடிட்டு இருக்கீங்க இங்க. உண்மைய தேடலாம், இல்ல யார் உண்மையான காதல்ங்கிறத தேடலா இருக்கலாம். உங்ககிட்ட வர்றது நைட் ஆஃப் வாண்ட்ஸ், பிளேயர் எனர்ஜி. வெயிட் கரோ, சேரியாட், டவர். ஷுவர். எனக்கு இந்த 3 ஆஃப் வாண்ட்ஸ் பார்த்தோன்னே எனக்கு சீதா மாதா தான் ஞாபகம் வருது. இட்ஸ் லைக் யூ ஆர் அ பியூர் சோல். அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் தேவையில்ல. இந்த பர்சன் என்ன வதந்தியை கிளப்பினாலும் உங்களை பற்றி என்ன சொல்லலாம், ஜஸ்ட் டோன்ட் கேர். ஏன்னா இங்கே இருக்கிறது நைட் ஆஃப் வான்ஸ், பிளேயர் எனர்ஜி. இந்த பர்சன் வந்து உங்கள் மேலே காதல் வச்சிட்ருக்கேன், உங்களை விட்டுட்டு போனேன்னு சொல்கிறதெல்லாம் ட்ராமா. நீங்கள் இந்த பர்சனை விட்டுட்டு வந்ததுக்கு காரணம், இந்த பர்சனுக்கு வந்து பல பேர் ஆப்ஷன்ஸ், பல பேர் ஆப்ஷன்னா வந்து காதல் ஆப்ஷன் கிடையாது. இட்ஸ் லஸ்ட்.
இந்த பர்சன் வந்து நல்ல கேரக்டர்லாம் கிடையாது. நீங்க அதனால தான் விட்டுட்டு வந்திருக்கீங்க. இப்போ இந்த பர்சன் என்ன சொல்றாங்க, என்ன பரப்புறாங்க, இல்லன்னா என்ன அஸ்யூம் பண்றாங்கன்னா, ஏதோ உங்க 2 பேத்துக்குள்ள உண்மையான காதல் இருந்த மாதிரியும், உங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருந்த மாதிரியும், நீங்க விட்டுட்டு வந்தது அவங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்க மாதிரியும் இருக்காங்க. நோ, ஹி இஸ் அ பிளேயர். இல்லன்னா ஷி இஸ் அ பிளேயர். நீங்க விட்டுட்டு வந்ததுக்கு காரணம் உங்களோட கேரக்டர். அங்க ஒண்ணும் இல்ல. நீங்க தனிமையை சூஸ் பண்ணிட்டீங்க இங்க. ஓவர் திஸ் பர்சன். உன்னோட இருக்கிறேன்னா நான் தனியாவே இருந்துட்டு செத்துடுவேன் அப்படின்னு. ஸோ சச் அ பவர்ஃபுல் எனர்ஜி. நீங்க உங்க பவர் கையில எடுத்துட்டீங்க. ஸோ இந்த பர்சன் என்ன பண்றாங்க, மேபி இது வந்து இந்த பவர் தான் உங்க உங்க வாழ்க்கையில உண்மையான காதல் அட்ராக்ட் பண்ணலாம். இந்த பர்சன் வந்து உங்களுக்கு உங்கள நோக்கி வர ட்ரை பண்ணாங்க கண்டிப்பா. ஏன்னா சேரியாட். ஆனா இங்க டவர். ஒரு சிலருக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக் மெசேஜ். இந்த பர்சன் சப்போஸ் பிரபஞ்சம் வந்து அவங்கள தடுக்குறாங்க. நீ போகாத. உனக்கு அந்த காதலுக்கு சம்மந்தமே இல்ல. நீங்க பிளாக் பண்ணிட்டீங்க இந்த பர்சன. உங்களுக்கு இந்த பர்சனுக்கு நோ கம்யூனிகேஷன், நோ கான்டாக்ட், 0. இங்க உங்களுக்குள்ள இல்ல. நீங்க வந்து உங்களுக்கு உள் வாங்கிட்டீங்க. நீங்க எங்க ஒளிஞ்சிட்ருக்கீங்க? ஒளிஞ்சிட்ருக்கீங்கன்னு சொல்ல முடியாது. நீங்க வந்து ஒரு செக்யூர் பிளேஸ்ல இருக்கீங்க. ஒரு குகை மாதிரி இருக்கு. ஆனா உங்க இடம் வந்து ரொம்ப கிரீனா இருக்கு. உங்க ஹார்ட் சக்ரா ஹீல் ஆயிருச்சு. பட் நீங்க இந்த பெர்சன பார்க்கவும் விரும்பல, இந்த பெர்சன் கிட்ட பேசவும் விரும்பல. யூ ஆர் நாட் இன்ட்ரஸ்டட். ஏன்னா உங்களோட கேரக்டர் வந்து அவ்ளோ படுமோசமான கேரக்டர். இங்க பாருங்க, நீங்க உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் அட்ராக்ட் பண்றீங்க. ஸோ அந்த காதல் நிச்சயமா உங்கள தேடி வரும். டிவைன் கவுண்டர் பார்ட் யாரோ அவங்க ஆல்ரெடி உங்க வாழ்க்கையில வந்திருக்கலாம். இல்லைன்னா இனிமே தான் வரப்போறாங்க. யூ ஆர் அட்ராக்டிங் தட் எனர்ஜி. எப்படி உங்களோட பியூர் சோல்னால, உங்களோட பியூர் லவ்னால, 3 ஆஃப் வாண்ட்ஸ் நீங்க வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட விட்டுட்டீங்க. இந்த பர்சன் திரும்ப வர ட்ரை பண்ணாங்க அப்படின்னா, உங்கள பார்க்கறதுக்கு அவங்க ஏதாவது வெஹிக்கிள் இல்லைனா வந்து ஏதாவது ஒரு டிரான்ஸ்போர்ட்டில தான் வந்தாகணும். சப்போஸ் இது வந்து உங்கள அட்டாக் பண்ணுறது இல்லைனா வந்து உங்கள் காதல் வாழ்க்கை சப்போஸ் ஒரு சிலருக்கு காதல் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம். ஒரு சிலருக்கு நீங்கள் யூ ஆர் மேனிஃபெஸ்டிங். நீங்க இருக்கிறது என்ன 8 ஆஃப் வாண்ட்ஸ். கூடிய சீக்கிரம் நீங்க நீங்க யார்கிட்ட வந்து யாரை நீங்க வாழ்க்கையில அட்ராக்ட் பண்றீங்களோ, அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன் வரப்போகுது. ஸோ இந்த பெர்சனுக்கு தெரியும் ஆல்ரெடி உங்க வாழ்க்கையில இன்னொரு காதல் இருக்கு. இல்லைன்னா உங்க வாழ்க்கையில புது காதல் நீங்க அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு தெரியும். இந்த பெர்சனுக்கு தான் பொறாம. அப்படியே வைரலா மண்டுது. ஏன்னா மேபி நீங்க எஸ்கேப் ஆயிருக்கலாம் உங்க ட்ராப்லேருந்து. அதனால இந்த பெர்சன் என்ன பண்றாங்க, காசிப் ஸ்ப்ரெட் பண்றது, அவங்களுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்த மாரி ஒரு ட்ராமா போடுறது, இதெல்லாம் பண்ணாங்க. பிரபஞ்சம் வந்து செம்ம கான்ல இருக்காங்க. "ஓ! நீ இந்த மாரி ட்ரை பண்றியா? இரு நான் வச்சுக்கிறேன்" அப்படின்னு. இந்த பெர்சன் பிரபஞ்சத்தோட வார்னிங்க மீறி உங்க வாழ்க்கையோ, இல்ல உங்க காதலையோ கலைக்க முயற்சி பண்ணாங்க அப்படின்னா, இந்த பெர்சனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும். லிட்ரலா ஆக்சிடென்ட். ஏதாவது இந்த மாதிரி செய்ய போக, இல்ல உங்கள அட்டாக் பண்ண, உங்கள ட்ராப் பண்ண, இல்லைனா நீங்கள் நேசிக்கிறவங்க கிட்ட போய் ஏதாவது சொல்கிறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணிவிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு எங்கேயாவது ட்ராவல் பண்ணுவாங்களா, முடிஞ்சுது. லிட்ரலாக ஒரு சிலருக்கு அப்படி இல்லைன்னா இந்த பர்சனுக்கு அதை எக்ஸிக்யூட் பண்ணுற சந்தர்ப்பத்தை பிரபஞ்சம் தர போகிறதில்ல, தர மாட்டாங்க. ஏன்னா இங்கே டவர். இந்த பர்சன் மட்டும் இதை பிளான் பண்ணல, கூடவே சேர்ந்து ஒரு காமிக் எனர்ஜியும் பிளான் பண்ணுறாங்க. குரூப் ஆஃப் பீப்புள். பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இது வந்து மேபி நீங்களும் உங்கள் காதலும் உங்களை வந்து உடைக்க ட்ரை பண்ணுறாங்க, உங்களை வந்து அழிக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா, யூ ஆர் ப்ரொடெக்டட். கீழே பார்த்தீங்கன்னா 2 பேர் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ டோன்ட் வரி அட் ஆல். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் கிட்ட இருந்து கம்யூனிகேஷன் மெசேஜ் ஏதாவது வருமா அப்படின்னு பார்க்கலாம். அவங்களோட எனர்ஜி என்னன்னு பார்க்கலாம். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ். கலெக்டிவோட டிவைன் கவுண்டர் பார்ட் சர்ப்ரைஸ் சஸ்பென்ஸ் காமிக்கலாமா வேணாமா? 5 ஆஃப் பென்டிக்கிள்ஸ். நீங்கள் இல்லாமல் அவங்க ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. மேபி அவங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் செட்பேக் டிவைன் கவுண்டர் பார்ட்டுக்கு. பேஜ் ஆஃப் வான்ஸ், நியூ பிகினிங். பேஜ் ஆஃப் கப்ஸ், காதல். நைட் ஆஃப் பென்டிக்கிள்ஸ், நீங்கள் ரீபில்ட் பண்ணுறீங்க. இதுதான் இங்கே நடக்குது. பிரபஞ்சம் வந்து, இது என்ன பெரிய ட்ராமா கூட்டமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களையும் உங்கள் காதலையும் வந்து உடைக்க ட்ரை பண்ணாங்க. எப்படி ஒரு ஃபினான்ஷியல் செட்பேக் க்ரியேட் பண்ணாங்க உங்களுக்கு, இல்லைனா நீங்கள் நேசிக்கிறவங்களுக்கு ஃபினான்ஷியல் ட்ரபிள் கொடுத்து இந்த காதலை வந்து உடைக்க முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்க. உங்கள் 2 பேர்த்தையும் பிரித்து வச்சு ஏதாவது பண்ண முடியுமா, இந்த மாதிரி காசிப் ஸ்ப்ரெட் பண்ணி உங்கள் 2 பேர்த்தையும் அழிச்சிட முடியுமா அப்படின்னு பிரபஞ்சம் சொல்கிறாங்க. நீ ட்ரை பண்ணா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா நைட் ஆஃப் பென்டிக்கிள்ஸ். உங்கள் பர்சன், அதாவது உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் சளைச்சவங்க இல்லை. நைட் ஆஃப் பென்டிக்கிள்ஸ்னால் அவங்க டைம் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப யோசித்து அடிமேல் அடி வச்சு உங்ககிட்ட வரும்னு நினைக்கிறாங்க. எடுத்தேன் கவுத்தேன் எதுவும் பண்ண விரும்பல. நிச்சயமாக உங்கள் டிவைன் கவுண்டர் பார்ட்கிட்டேருந்து காதல், அவங்க காதல் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவும் போகிறாங்க. உங்கள் காதல் வாழ்க்கை மலரவும் போகுது. ஸோ எதை பற்றியும் கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. யூ ஆர் ஸோ செக்யூர்டு. ஸோ இவங்க பண்ணுற ட்ராமா ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னா சான்ஸே இல்லை.
உங்ககிட்ட அவங்க ரீச் பண்ண முடியாது. பிகாஸ் ஈவன் when it's dark you still seem to shine. நீங்கள் எங்கேயாவது விலகி இருக்கீங்க, உங்களை பிரித்து வச்சுருக்காங்க அப்படின்னா கூட உங்களை டிவைன் கவுண்டர் பார்ட்டால் உங்களோட எனர்ஜியை இன்ட்யூட்டிவாக பிக் பண்ண முடியும். இட்ஸ் லைக் டிவைன் லவ். ஆர் யூ த மூன்? நீங்கள் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும், நீங்கள் டார்க்காக இருந்தாலும் சரி, நீங்கள் பேசினாலும் பேசலனாலும் உங்களோட காதலால் உங்கள் மனசில் என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். இட்ஸ் லைக் டிவைன் லவ். திஸ் பர்சன் கான் டூ எனி திங். இந்த பர்சன் பார்த்தீங்களா, ஐ எம் ஜெலஸ், ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ் யூ. திஸ் இஸ் அ வெரி ஜெலசி பர்சன். பாருங்கள், உங்கள் மேலே லேபிள் போட்டு உங்களை வந்து அவங்களோட கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வர முடியுமான்னு பார்க்குறாங்க. பட் உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் இதுக்கெல்லாம் சளைக்கிற ஆள் கிடையாது. தே நோ, தே கேன் see through this people. ஏன்னா நீங்கள் டிவைன் கவுண்டர் பார்ட்னு சொல்லும்போது நீங்களும் வந்து யூ ஆர் மை பெஸ்ட் பார்ட். உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் சொல்கிறாங்க ஆன்சர், யூ ஆர் மை பெஸ்ட் பார்ட். அவங்க உங்களை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்க போகிறதில்ல தப்பாக. இந்த பர்சன் என்ன வேணால் ஸ்ப்ரெட் பண்ணணும், என்ன வேணால் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருங்க. ஏன்னா யூஆர் செக்யூர்ட். உங்கள் டிவைன் கவுண்டர் பார்ட் பாருங்கள், உங்கள் தோளோட தோல் சாஞ்சு உங்கள் நல்லதுலேயும் கெட்டதுலேயும் உங்கள் கூட இருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் டோன்ட் வரி. ஏன்னா உங்கள் எனர்ஜி என்ன, உங்களோட வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படின்னு அவங்களால இன்ட்யூட்டிவாக பிக் பண்ண முடியும். இந்த பர்சன் என்ன காசிப் சொன்னாலும் தட் இஸ் நாட் கோயிங் டு ஸ்டாப் எனி திங். ஜஸ்ட் டூ இட். Express, what is your guidance to the collective? Oh, very specific guidance. ரீகண்டில். உங்களுக்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப்பை திரும்ப வந்து புதுப்பிச்சுக்கிட்டே இருங்க. அதுதான் இதுக்கான ஒரே வழி. ரீகண்டில் த ஓல்ட் ஸ்பார்க்ஸ், லெட் லவ் ப்ளூம் அ நியூ. காதல் வந்து புதுசாக துளிர்க்கட்டும். உங்களை சுற்றி என்ன வேணால் நடந்துகிட்ருக்கட்டும். இந்த காதலை மட்டும் அதுக்கு புத்துயிர் கொடுத்துட்டே இருங்க. ஏதாவது ஒரு விஷயம், மேபி இது வந்து இட்ஸ் ஆல் அபவுட் அ ட்ரிப். எங்கேயாவது நீங்கள் வெளியில் போங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ உங்களை அழிக்க நினைக்கிறவங்களுக்கு அதுதான் பதிலடி. ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.